திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெல் பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். மோனிஷா, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,50,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அறுவடை பணிகள் என்பது மாவட்டம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை என்பது வருகிற 16 முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்கப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில கடந்த 3 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு இன்னும் ஓரிரு தினங்கள்ல நெல் பயிர்கள் அறுவடை செய்யப்பட வேண்டிய நேரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் வயல்ல முழுவதுமாக தரையோடு தரையாக சாய்ந்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர், விக்கிரபாண்டியம், ஆலத்தூர், பல்லவராயன் கட்டளை, குடவாசல், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அந்த அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் பயிர்கள் அனைத்தும் மழைநீர்ல சாய்ந்திருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில தற்பொழுது அறுவடை செய்ய வேண்டிய நேர காலகட்டத்தில் தற்பொழுது இந்த மழைநீர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டதன் காரணமாக பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பயிருக்கு கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி செய்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக சம்பா சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியும். அல்லது அதே போன்று மற்ற சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்கு விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படும். ஆகவே தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.